ரெகுலராக நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது மார்னிங் டைமில் ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ். ஸோ அந்த ஒரு சூரிய வெளிச்சம் வந்து உங்கள் தோலில் படும்போது அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு ஒரு மைல்டாக ஒரு ஹீட் வந்து உங்கள் தோலில் வந்து பரவணும். இதுதான் கரெக்டான ஒரு டைம். ஏன்னா இந்த டைம் ஒரு மார்னிங் 8:00 அப்படி சொன்னோம் அப்படின்னா, இது ஒரு வின்டர் டைமில் வந்து மாறுபடும். சம்மர் டைமில் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது உங்கள் தோலில் வந்து படும்போது ஒரு சின்ன ஒரு ஹீட் வந்து உங்களுக்கு பரவணும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு டைம். ஸோ ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா சூரிய வெளிச்சத்தில் வந்து இருக்கணும். அதே மாதிரி நல்ல வைட்டமின் டி இருக்க மாதிரியான உணவுப் பொருட்களும் வந்து எடுத்துக்கணும். ஆழ்கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். முட்டையோட மஞ்சள் கரு வந்து எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும்போது வைட்டமின் டி வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக ஃபோன் டைம் வந்து நம்ம குறைச்சிக்கிறது. முக்கியமாக நைட்டில் வந்து நம்ம வந்து ப்ளூ லைட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் நல்ல சத்தான ஆகாரங்கள் வந்து எடுத்துக்கிறது. அப்பப்போ வந்து நீங்கள் சன்லைட்டுக்கு வந்து போகிறது. அது முக்கியமாக வந்து சன்ஸ்க்ரீன் இல்லாமல் சன்லைட்டுக்கு வந்து போகிறது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் டி கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம மேனேஜ் பண்ண பழகிக்கிறது. ஏன்னா நம்ம உடம்பு வந்து கார்டிசாலுக்கு பதிலாக வந்து இந்த வைட்டமின் டியை தான் வந்து ஓரளவுக்கு மேலே வந்து பயன்படுத்துது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் டி வந்து கிடைக்கும்.